அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்காக அந்த ஆன்மா இன்னொரு பிறவி எடுத்து கொடுக்குது. அந்த பிறவிலையாவது அந்த பாவத்தை அதை அழிக்கணும்னா சேர்த்துக்குது, திருப்பி ஒரு பிறவி எடுத்து கொடுத்துருக்குது. அப்ப இது எதுல போனா அழியும்னா யோகத்துல இந்த மாதிரி கலையில போனாதான் அதை அழிக்க முடியும். இந்த கலையில போனா மட்டும் போதாது, இந்த கலையில போய் நன்மையை செய்யணும், தர்மத்தை செய்யணும். அப்போ இந்த பாவத்தை அழிச்சோம்னா நமக்கு பிறப்பு இல்லை, நமக்கு பாவப்பட்ட ஜென்மம் கிடைக்காது அப்படின்றத உணரலாம், இல்லைன்னா உணர முடியாது. முக்கியமா குரு சொன்னபடி கரெக்டா பாடம் பண்ணா கரெக்டா செய்யணும். ஆமா, குரு சொன்னபடி தான் இவன் கேட்க மாட்டானே. வீட்டுக்கு போன உடனே பொம்பளை அங்க புடவை கட்டி நின்று வந்தோடனே குரு மறைஞ்சிட்டாரு, கண்ணுக்கு பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியுறான். அப்புறம் குரு சொன்னபடி இவன் எங்க கேட்கறது, பொண்டாட்டி ஓடியா கடைக்கு நான் தோ ஓடுறமான்னு ஓடுறான். குரு எங்க போனாரு, குரு செத்து போறாரு. அப்போ சும்மா இந்த குரு எல்லாம் இந்த மாதிரி ராமாயணம் கேட்டு 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 சரிச்சு போச்சு. சொல்லி கொடுத்ததை செய்யுங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேல மோகம், ஒரு பெண்ணுக்கு ஆணு மேல மோகம். இப்ப ஒரு அடுப்பாங்கரையில வேலை செய்துனப்பா ஒரு பொம்பளை, ரோட்ல ஒரு ஆம்பளை போவான். இவளுக்கு அவளுக்கும் சமயமே கிடையாது, தெரியவே தெரியாது. ஆனா தன்னறியாம அவ எழுந்து வந்து எங்கெங்க போனோம், யார் வீட்டுக்குங்க போனோம்னு கேட்பான். அதே மாதிரி இப்படி திரும்பிக்கின்னு பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு பொம்பளை இப்படி போவா, தன்னறியாம நான் திரும்பி பார்ப்பேன். இது ஒவ்வொரு ஆணுக்குள்ளவும் ஒரு பெண்ணோட பாவத்தை தீர்க்கிறதுக்காக அந்த ஆன்மா இன்னொரு பிறவி எடுத்து கொடுக்குது. அந்த பிறவிலையாவது அந்த பாவத்தை அதை அழிக்கணும்னா சேர்த்துக்குது, திருப்பி ஒரு பிறவி எடுத்து கொடுத்துருக்குது. அப்ப இது எதுல போனா அழியும்னா யோகத்துல இந்த மாதிரி கலையில போனாதான் அதை அழிக்க முடியும். இந்த கலையில போனா மட்டும் போதாது, இந்த கலையில போய் நன்மையை செய்யணும், தர்மத்தை செய்யணும். அப்போ இந்த பாவத்தை அழிச்சோம்னா நமக்கு பிறப்பு இல்லை, நமக்கு பாவப்பட்ட ஜென்மம் கிடைக்காது அப்படின்றத உணரலாம், இல்லைன்னா உணர முடியாது. முக்கியமா குரு சொன்னபடி கரெக்டா பாடம் பண்ணா கரெக்டா செய்யணும். ஆமா, குரு சொன்னபடி தான் இவன் கேட்க மாட்டானே. வீட்டுக்கு போன உடனே பொம்பளை அங்க புடவை கட்டி நின்று வந்த உடனே குரு மறைஞ்சிட்டாரு, கண்ணுக்கு பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியுறான். அப்புறம் குரு சொன்னபடி இவன் எங்க கேட்கறது, பொண்டாட்டி ஓடியா கடைக்கு நான் தோ ஓடுறமான்னு ஓடுறான். குரு எங்க போனாரு, குரு செத்து போறாரு. அப்போ சும்மா இந்த குரு எல்லாம் இந்த மாதிரி ராமாயணம் கேட்டு 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 சரிச்சு போச்சு. சொல்லி கொடுத்ததை செய்யுங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேல மோகம், ஒரு பெண்ணுக்கு ஆணு மேல மோகம். இப்ப ஒரு அடுப்பாங்கரையில வேலை செய்துனப்பா ஒரு பொம்பளை, ரோட்ல ஒரு ஆம்பளை போவான். இவளுக்கு அவளுக்கும் சமயமே கிடையாது, தெரியவே தெரியாது. ஆனா தன்னறியாம அவ எழுந்து வந்து எங்கெங்க போனோம், யார் வீட்டுக்குங்க போனோம்னு கேட்பான். அதே மாதிரி இப்படி திரும்பிக்கின்னு பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு பொம்பளை இப்படி போவா, தன்னறியாம நான் திரும்பி பார்ப்பேன். இது ஒவ்வொரு ஆணுக்குள்ளவும் ஒரு பெண்